ஸ்ரீ குருப்யோ நமः ஹரிஹி ஓம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஸ்ரீ குருப்யோ நமः ஹரிஹி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் கிருஷ்ணாவதார சரித்திரத்தை சுக்ரதால் க்ஷேத்திரத்திலே கங்காத்வாரத்திலே சுகர்னு சொல்லக்கூடியதான பிரம்ம ரிஷி பரீட்சித்து மகாராஜனுக்கு சொல்லிட்டு இருக்கார். அவன் பிராயோபவேச விரதம் எடுத்துண்டு தனக்கு இன்னும் 7 நாளில் தக்ஷகன் என்கிற சர்ப்பத்தினாலே மரணம் என்று தெரிந்தும் தேகத்தின் மீதான அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மசாட்சா்காரம் அடைவதற்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டு இருக்கா. பிருஷ்ணினி சுதபஸ் அப்படின்னு தம்பதிகள். இந்த பிருஷ்ணினி தபஸ் சுதபஸ் அப்படிங்கிற தம்பதிகள் இடத்தில பிருஷ்ணினி கர்ப்பனாக பகவான் அவதாரம் பண்ணினான். 2வது அதிதி கஷ்யபாலா இருக்கிற போது வாமனாவதாரம் பண்ணினான். 3வதா இப்ப தேவகி வசுதேவரா இருக்கிறச்சு அவதாரம் பண்ணியிருக்கான். பரீட்சித்து கேட்டான், இவா தபஸ் பண்ணினா 3 தடவை பகவான் நானே எனக்கு சமமானவன் ஆகையினாலே அவதாரம் பண்றேன்னு சொன்னானே, அதே மாதிரி பண்ணினான். ஆனால் இந்த கிருஷ்ணனுடைய பாலலீலைகள் எல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதான பாக்கியம் இந்த நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் கிடைச்சதே எப்படின்னு கேட்டான். இந்த நந்தகோபன் சாதாரணமான ஜீவன் அல்ல. அஷ்டவசுக்களிலே ஒருத்தனாகிய துரோணன், அவனுடைய மனைவிக்கு பேரு தரான்னு பேரு. தராதேவியே யசோதையா பிறந்திருக்கா. துரோணர்னு சொல்லக்கூடிய வசுவே நந்தகோபனா பிறந்திருக்கா. இங்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன என்றால், தாற்பரிய நிர்ணயத்தின்படி வசுதேவனுடைய அப்பாவுக்கு மற்றொரு மனைவியினிடத்திலே பிறந்தவன் தான் இந்த நந்தகோபன். வசுதேவன் அண்ணா, நந்தகோபன் தம்பி. அதனாலதான் அவ்வளவு நம்பிக்கையா கொண்டு போய் கோகுலத்தில் விட்டான். பூதனா சங்காரம் நடந்தது. அந்த பூத்தனா தாட்டகையா இருந்தவள் ராமாயணத்திலே. கிருஷ்ணாவதாரத்திலே அவளுக்கு சத்கதியை கொடுத்தான். அவளுடைய உடம்பிலே ஊர்வசி இருந்தாள். ஊர்வசிக்கு சத்கதி, பூத்தனாங்கிற ராட்சசிக்கு நரகம். அடுத்தது சகடாசுரன் வந்தால் சகடாசுர சங்காரமும் நடந்தது. குழந்தைக்கு திருஷ்டியெல்லாம் சுத்தி போட்டு கைமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு சொல்லுவா ஆண்டாள். கிருஷ்ணன் இப்போ 3 மாசம் பெரியவனாயிட்டான். இடுப்புல வச்சுக்கிற அளவுக்கு இப்ப கொஞ்சம் பெருசாயிருக்கான். நல்ல அற்புதமான கருப்பு நிற தேகம். அதனால கிருஷ்ணன் வசுதேவ புத்திரன், அதனாலே வாசுதேவன். இந்த கிருஷ்ணனை ஒரு நாள் அக்குள்ள வச்சுண்டு யசோதை அந்த வீதியில தன்னுடைய காரியங்களா இருக்கக்கூடிய விசாரித்தல், நலம் கூறல், அழைத்தல் முதலான விஷயமா தெருவில் நடந்து இருக்கிற போது திடீர்னு குழந்தை ரொம்ப கனமா கனச்சான். என்ன இருக்க குழந்தை ரொம்ப கனமா இருக்க, சுமக்க முடியலையேன்னு கீழே வச்சா. தலையில கீழே வச்ச அடுத்த க்ஷணம் கம்சனாலே ஏவப்பட்ட திருநாவர்த்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் காற்று வடிவம், புயல் வடிவத்தை எடுத்துக்கொண்டு புழுதிகளை கிளப்பிக்கொண்டு அசுராவேசத்தோட வந்து குழந்தையான கிருஷ்ணனை அலேக்க அப்படியே தூக்கிட்டு ஆகாசத்துல பறந்தான்.
இந்த புழுதியினாலே ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. கண்ணுல தூசு படக்கூடாதுன்னு எல்லாரும் கண்ணை மூடின்னு இருக்கிற சமயத்துல இவன் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் ஆகாசத்திலே போயிட்டு இருக்கிற போது அசுரனுடைய நிஜமான கழுத்தை பிடிச்சு இறுக்கினான் கிருஷ்ணன். இந்த குறவழியை நறுக்கிறது நசுக்கிறதும்பாலே அப்படி அவனுடைய குரல் வளையை நசுக்கிறான். அவனால் தப்பித்துக் கொள்ளக்கூட முடியல. இந்த கிருஷ்ணனை விட்டுட்டு உயிர் பிச்சை பெற்று போயிடலான்னு நினைச்சாலும் முடியல. கண்ணன் திருநாவர்த்தனை ஆகாயத்திலேயே கொண்டான். தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுத்துக்கொண்டு அசுரன் அங்கிருந்து மேலிருந்து கீழே யமுனா நதி நீளத்திலே இருக்கிற அந்த வனத்தில விழுந்தான். கிருஷ்ணனை காணாது யசோதை நந்தகோபன் கோபகோபியர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தா ஒரு பெருத்த தேகத்தின் மேலே கிருஷ்ணன் சாதாரணமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி விளையாடிட்டு இருக்கானா. எப்படியோ குழந்தை தப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து அந்த குழந்தைய வாரி அழைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவனுக்கு க்ஷேமமான திருஷ்டிகளை எல்லாம் சுத்தி போட்டு ரொம்ப விசேஷமா இந்த கிருஷ்ணன் சாதாரணமானவன் அல்ல அப்படிங்கிறத நந்தகோபனும் யசோதையும் புரிந்து கொண்டார். இப்படிதான் ஒரு நாள் யசோதை கிருஷ்ணனை மடியில வச்சுட்டு அவனுக்கு வெண்ணையும் பாலும் அமுதும் கலந்து ஊட்டின்னு இருக்கா. கலந்து ஊட்டின்னு இருக்கிற போது அந்த விசேஷமான விஷயத்திலே பகவானுடைய கண்ணன் அந்த அமுது உண்ணும் வாயவே பார்த்துட்டு இருக்கா. எப்படிப்பட்ட வாய்? கொவ்வை செவ்வாய், பவளம் போன்ற வாய், முத்து போன்ற பற்கள், பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்க. அப்படி அமுது ஊற்றான். அப்படி அமுது ஊட்டுகிற போது ஆச்சரியம், அவருடைய வாயில் உள்ளே இந்த ஜகத்தையே பார்க்கிறார். யசோதை கிருஷ்ணனுடைய வாயில ஜகத்தையே பார்த்தது அப்படிங்கிறது 2 தடவை நடந்திருக்கு. இப்போ ஒரு தடவை, பின்னாளில் இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு அவன் தெருவிலே விளையாடுகிற குழந்தையாக இருக்கிற போது இவன் மண்ணை தின்னுட்டான்னு பலராமனே வந்து சொன்னான். ஏண்டா மண்ணை தின்னேடா? அம்மா, இத்தனை நாள் கோகுலத்துல கோபகோபியர்கள் தான் பொய் சொல்லுவா, அண்ணா பலராமா பொய் சொல்ல மாட்டார்னு நினைச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சொல்றாருமா. அப்படியே வாரி அடைச்சுண்டா யசோதே. ஆஹா, எவ்வளவு அற்புதமான விஷயம்! எங்கே உன் வாயை திற, நீ மண் தின்றது உண்மையா இல்லையான்னு நான் பார்க்கணும் அப்படின்னா கிருஷ்ணன் ஆறு வாயை திறந்தா, ஒரு பிரம்மகண்டம் முற்ற கோடா கோடியே உண்ண முடியாதவத்தின் சக்தி எண்டம் ஆரண்டம் அரண் எண்டம் என்று உற்றதொரு 1000 கோடி அண்டங்கள் என் புகழ்வேன். வள்ளலாருடைய பாடம். நாம ஒரு பிரம்மாண்டம் நினைச்சுட்டு இருக்கோம். அநேக பிரம்மாண்டங்கள் இருக்கிறதே பகவதம் 5வது ஸ்கந்தத்திலேயே நாம பார்த்திருக்கோம். பேரண்ட முட்டைகளை மகாலட்சுமி இட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுக்கான ரேதஸை விஷ்ணு லட்சுமியினிடத்தில பிரகிருதியினிடத்தில தன் ஆவேசத்தை வச்சுட்டே இருக்க. சிருஷ்டிகர்த்தா பிரம்மா சிருஷ்டி பண்ணார்னா அந்த கடைசியில சின்னதா ஜீவர்களுக்கெல்லாம் ஜென்மாவை கொடுக்கறதுங்கிற சிருஷ்டியை தான் பிரம்மா பண்றார். பாக்கி ஜெகத் சிருஷ்டி, மகத் சிருஷ்டி, அகங்கார சிருஷ்டி, குண சிருஷ்டி, பஞ்சபூத சிருஷ்டி, பஞ்சீகரண சிருஷ்டி எல்லாத்தையும் பரமாத்மா தான் பண்றாருங்கிறதே ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தத்திலே ரொம்ப சூக்ஷ்மமா சொல்லியிருக்கா, விஸ்தாரமாவும் சொல்லியிருக்கா. ரொம்ப கற்றறிந்த மகான்கள் மட்டுமே புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கா. அந்த கண்ணனுடைய வாயிலே உலகத்தையே கண்டார். தான் தாய் என்பதும் இவன் குழந்தை என்பதையும் மறந்தான். பகவதானந்த ஸ்வரூபானந்தம் கிடைச்சது. கிருஷ்ணன் பார்த்தான்,
இவன் இப்படியே விட்டுட்டா அவதார காரியம் யார் பண்றது? அதனாலே அவளுக்கு மாயையை கொடுத்தான். அவ திரும்பியும் தன்னை யசோதேன்னு நினைச்சிட்டு கிருஷ்ணன் வாயில பார்த்தான். ஊட்டி விட்ட வெண்ணதான் இருந்தது. அவன் கேட்டான், அம்மா நான் மண்ணு சாப்பிடுவதா? அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மண்ணை படைத்தவனே பகவான் தான். அந்த விபுவாக விஸ்வரூபியா இருக்கிற போது ஆறு தெரிந்தா மூல பிரகிருதி என்கிறதான மூல பிருத்வி வெளியே வந்தது. எனவே படைத்தவனே உண்பானா? மூ உலகு உண்டு உகிழ்ந்தார் நாமம் கற்ற அப்படிங்கிறார் தொண்டரடி புடியார். இப்படி ஒரு அற்புதங்களை அதிசயங்களை அந்த கோகுலத்தில் நடத்திட்டு இருந்தார் கிருஷ்ணன். ஒரு நாள் யசோதையானவள் குழந்தைக்கு 1 வருஷம் ஆனது, பெயர் சூட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கா. நாம ஏற்கனவே போன எபிசோட்ல சொல்லியிருக்கோம். ஆனா கதைப்படி நாமகரணம் ஜானகரணம்னு 2 இருக்கு. இங்க எங்கிட்ட நிறைய பேர் என்ன பண்றா, குழந்தை ஆஸ்பத்திரியில் இருந்தா யாராவது 2 சொந்தக்காரா வந்து விடுறா, குழந்தை பிறந்திருக்கு குறிப்பு எழுதணும்னு. அப்படியெல்லாம் குறிப்பு எழுதக்கூடாதுங்கிறது அவளுக்கு தெரியல. குழந்தை பிறந்த நேரம் என்ன இருக்கா, என்னைக்கு தண்ணி ஊற்றணும், என்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிக்கலாம், இதை தான் கேட்கணும். ஆனா இப்போ எல்லாரும் பிறந்த அன்னைக்கே ஜாதகம் பிரிண்ட் அவுட் கம்ப்யூட்டர்ல போட்டுடலாம், அது தப்பு. அப்புறம் பேர் வைக்கிறது என்ன, பர்த் சர்டிபிகேட் வாங்கணுமா 1 மந்த்துக்குள்ள பேர் வைங்கோ, நியூமராலஜி படி வைங்கோ. எல்லாம் அவசரமா நடக்கிறது. 11வது நாளே புண்ணியாதானம் பண்ணி அன்னைக்கே பேரை வச்சு அன்னைக்கே மங்கள ஸ்நானம் பண்ணி என்ன இவாள்லாம் லீவு போடாம இருக்க முடியாது, உத்தியோகத்துக்கு போகணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, 11வது நாள் புண்ணியாட்சனை. 1 மாசம் முடிஞ்ச உடனே விக்னேஸ்வர ஆலய தரிசனம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. 5வது மாதம் அல்லது 6வது மாதத்திலே ஜாதகரணம் பண்ணுவான். பரீட்சித்து இந்த பாகவதத்தை கேட்டு இருக்கிற பரீட்சித்து பிறந்து கொஞ்ச நாள்லயே தர்மன் நிறைய ஜோசியர்களை வச்சு இந்த குழந்தை என் பேரன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுண்டு அவன் ஆயுள் முடிவையும் கூட தர்மன் தெரிஞ்சுண்டான்னு தான் பாகவதத்தில் இருக்கு. அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. 32 வயசு தான் ஆயுசு பரீட்சித்துங்கிறதே. தர்மராஜனும் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் தெரிஞ்சுக்கதா. நல்ல வேளை அப்பா அபிமன்யு இல்லை. அந்த பரீட்சித்து எப்படி ஜாதகத்தை தெரிஞ்சின்றானோ அது போலவே இந்த கிருஷ்ணனுடைய ஜாதகத்தை பார்க்கிறான். ரோகிணி நட்சத்திரம் 5 கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் நிற்கிறது. தெய்வாம்சமான ஜாதகம்னு ஜோஷியர்கள் சொல்ல கர்காச்சாரியால் வந்து இவன் வாசுதேவன், அவன் மனசுல வசுதேவஸ்ய புத்திரா வாசுதேவான்னு மனசுல நினைச்சுட்டு இவன் பரமாத்மா பரவாசுதேவனுக்கு சமமானவன், இவன் கருப்பா இருக்கான், அதனால இவனை எல்லாரும் கிருஷ்ணன் கூப்பிடுவான். வாசுதேவன் இவனுக்கு நாமகரணம், குஹ்ய நாமம், ரகசியமா ஒரு பேர் வைக்கணும். அது குழந்தை காதல மட்டும்தான் சொல்லணும். அம்மா ஒரு பேர் வைப்பா, அப்பா ஒரு பேர் வைப்பா, குடும்பத்து பேர் வைப்பா, குலதெய்வ பேர் வைப்பா. ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த காலத்துல 5 பேர் வைக்கிறது ரகசியம். இந்த ஸ்கூலுக்கு சேர்த்துறதுன்னு நாகரீகமா ஒரு பெயர், தாத்தா பேரு சுபாராவ் அப்படின்னு வைக்கிறது வழக்கம். அந்த மாதிரி நாமகரணம் எல்லாம் நடந்து இந்த குழந்தைய தொட்டில் இட்டு முத்துச்சதம் கட்டி அற்புதமா அவனுக்கு நிறைய முடிவடம் கொடுத்து அப்படி ஒரு பன் கொண்ட ஒன்று போட்டு அதுல முத்துச்சதத்தை கட்டி அதுல ஒரு மயிர்பீலியை சுருகி கழுத்திலே முத்தாகாரம் போட்டு அந்த கருப்பு கண்ணனுக்கு அற்புதமாக நிறைய அலங்காரங்களை எல்லாம் பண்ணி இப்ப என்ன ஓடி ஆடுற வயசு. அவன் ஒவ்வொரு வீடா வெண்ணெய் திருட போயிருக்கான், வெண்ணெய் எடுக்கிறதுக்கு போயிருக்கான். வரட்டும், அவன் என்ன பண்ணினான்ங்கிறத அடுத்த எபிசோட்டில் காணலாமா? ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆன்மீக மித்ரா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன்.
இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் மதுரா பட்டணம், உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மதுரா என்று அழைக்கக்கூடிய மதுவன பிரதேசத்திலே யமுனா தீரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் பலராமதேவருடைய க்ஷேத்திரத்திலே நிற்கிறேன். இங்கே எல்லோருமே இந்த கோவிலை பல்தேவ் மந்திர் அப்படின்னு சொல்கிறா. இந்த பல்தேவ் மந்திர் பலராமருக்காகவே அமைக்கப்பட்டது. இந்த கோவில் கர்ப்பகிரகத்தில் ரேவதி என்று சொல்லக்கூடிய அவருடைய பத்னியான ரேவதி மாதா மையா, ரேவதி மையா அப்படின்னு பாசத்தோட பக்தியோடு கூப்பிடுறா. அந்த ரேவதி மையாவோட விக்கிரகம் ரொம்ப உசரமாக உள்பக்கத்தில் இருக்கு. ஒரு பக்கமாக சைடில் நின்று பார்த்தா கொஞ்சம் தெரியறது. இங்கே வர்றவாள்லாம் பல்தேவ் மகாராஜிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி தாவ் தாவ் அப்படின்னு சொல்லி போலோ பல்தேவ் அப்படின்னு சொல்றா. இந்த பலராமருக்கு கல்யாணம் ஆனது ஒரு ருச்சிகரமான சம்பவம். பாகவதத்தில் பெருசாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ரேவதியினுடைய அப்பா தன் மகளுக்கு யார் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சதுர்முக பிரம்மாவினுடைய சபைக்கே போயிட்டார். அங்கே போய் கேட்டார், என் பொண்ணு ரேவதியை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும்னு. அப்பா, நீ எங்கே பூமியிலிருந்து இங்கே வந்து கேள்வி கேட்டையோ, இந்த ஒரு முகூர்த்தத்தில் பூமியில் இப்போ 28வது சதுர்யுகம், அதில் துவாபர யுகம் நடந்துட்டுருக்கு. அங்கே பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கான். அவருடைய சகோதரரான பலராமன்னு சொல்லக்கூடிய ரோகிணியினுடைய புத்திரன், வசுதேவருடைய பத்னிகள் 8 பேரில் ரோகிணி புத்திரனாக இருக்கக்கூடிய பலராமனுக்கு உன் பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னாலாம். அப்படி ரேவதி பையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதாவை பலராமதேவர் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பகுதியில் வசித்ததாக ஐதீகம். இதுக்கு பிரமாணம் இல்லை, ஆனால் பல்தேவ் மந்திர் அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஹோலி பண்டிகையில் பார்த்தா பல லட்சம் பேர் அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் தீர்த்தத்தை தெளிச்சுண்டு கலர் பொடிகளை தீர்த்துண்டு அப்படி ஒரு 4 திசையிலையும் வாசல் இருக்குது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். மதுராபுரிக்கு வந்து கிருஷ்ண ஜென்ம பூமியை பார்த்த பிறகு நாங்கள் ராதாராணி டெம்பிள் பார்த்தோம். ராதாராணி டெம்பிள் பார்த்துட்டு இப்போ பல்தேவ் மந்திரில் இப்போது தரிசனம் ஆயிருக்கு. அடுத்த கோயிலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறேன். அடுத்த இடத்தில் சந்திப்போமா? நமஸ்காரம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः.